ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ வசனத்தை எப்பொழுதும் வாசியுங்கள், ஆவியின் பலன் அடைவீர்கள். எந்த காரியத்திற்கும் தேவ சமூகத்தை தேடி விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு புதிய அக்கினியின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். 72ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தில் ஆவியான தேவனுடைய அவருடைய மனதிற்குமுள்ள செய்தியை நமக்கு சொல்லுகிறார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உலகில் ஞானிகளுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் உலக புகழ் பெற்றவர்களுக்கும் தனது வல்லமையை கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. எளியவர்களை தேடி இயேசு வந்தார். ஆகதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. பணத்தில் உயர்ந்தவன் கடவுளை பற்றி எப்போது யோசிக்க மாட்டான். அவன் பணம்தான் அவனுக்கு கடவுள். நிலபுலன்களில், பேர் புகழில், அறிவில், உலகம் பாராட்டுகிற இடத்தில் இருக்கிற எந்த மனிதர்களாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தன்னை உண்டாக்கின தெய்வத்தை ஒரு நாள் அவன் தேடவே மாட்டான். ஏன்னா அவனுடைய புகழ், அவனுடைய பட்டம், அவனுடைய சொத்து சுகத்தின் ஆஸ்தி அவனுக்கு தெய்வமாக இருக்கும். ஒன்றும் இல்லாதவன் யாரை தேடுவான்? சர்வத்தை உண்டாக்கி தேவனைத்தான் தேடுவான். அவத்தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவீனனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுவை பின்பற்றினாலும் பலவீனர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், நீங்கள் பலன் அடைந்து யூதேயா என்கிற பட்டணத்திலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பலவீனமாய் திரிந்தீர்கள் அல்லவா, அங்கெல்லாம் நீங்கள் எனக்கு பலமுள்ளவர்களாக எழும்பி பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை ஆவியால் பலப்படுத்தி அவர்களை உலகமெங்கு பிரகாசிக்க வைத்தார். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் பலவீனனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிற தேவன், கைவிடப்பட்டவர்களை அரவணைக்கிற தேவன். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தாயா துணை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இதுதான் வேதம் போதிக்கும் சத்தியம். தள்ளப்பட்டவர்களுக்கு இயேசு துணையாக இருப்பார். அன்றைக்கு குருடர்களும் முடவர்களும் நொண்டிகளும் கைவிடப்பட்டவர்களும் குஷ்டரோகிகளும் புத்தி சுவாதனமான வியாதியில் இருந்தவர்களும் பிசாசு பிடித்தவர்களும் தான் இயேசுவை தேடி அவர்கள் ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களைத்தான் இயேசு விடுதலை செய்தார், அவர்களுக்கு புது பலன் கொடுத்தார். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பலவீனர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய பலத்தை நமக்கு தந்தார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒரு காலத்தில் கீழே இருந்தவர்கள் தான், நம்ம எவ்வளவாய் தூக்கி நிறுத்தினார். இதைத்தான் உங்களுக்கு செய்கிறார். ஆகவே நண்பானவர்களே, பலம் கொடுக்கும் இயேசுவை தேடு, ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவர் இயேசுவை தேடு. உன்னை தூக்கி நிறுத்தி உன் எதிரிகள் மத்தியில் உன்னை உயர்த்துகிற கர்த்தர் இயேசுவை தேடு. நீ மேன்மையை காண்பாய். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். 1 சாமுவேல் 2:8 தினமும் படிங்க. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனை தூசிலிருந்து சாம்பலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பார், பூமியின் எல்லைகளுக்கு கொண்டு போவார். தேவன் எளியவர்களை உயர்த்துவதிலே சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, எளியவர்களை பலப்படுத்துகிறவரே, விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தி மகிமைப்படுகிறவரே, பலவீனனுக்கு பலமாய் வந்த எங்கள் ஆண்டவராக இயேசுவே, ஆண்டவரை சோர்ந்து போனவர்களுக்கு புது பலன் கொடுத்து உயர்த்துகிற ஆவியான தேவனே, என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் உமது பலனை பூரணமாய் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.